இன்றைய இந்த பிரேரணையூடாக சில முக்கியமான விடயங்கள் இந்த பாராளுமன்றத்திலே உரையாடப்பட்டிருக்கின்றது. உண்மையாக இந்த துறையானது மிகவும் முக்கியமான துறையாக காணப்படுகிறது. இது மக்களோடு பின்னி பிணைந்த ஒரு பொருளாதாரத்தோடு தொடர்புடைய ஒரு துறை. இந்த துறையை ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. விசேடமாக இங்கு ஏற்படுகின்ற நிர்வாக சீர்கேடுகளோ அல்லது ஏனைய விடயங்களோ அது அடிமட்ட ஏழை மக்களை பாதிக்கின்ற ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. இதிலே மின்சார சபையினாலே பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினாலே பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த இரண்டாவது காலாண்டிலே மின்சார சபையின் கட்டணங்கள் 13.58% அதிகரிக்கப்படுவதற்கான பரிந்துரையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவானது தெரிவித்திருக்கின்றது. இந்த சுமையானது அடிமட்ட மக்கள் மத்தியிலே சுமத்தப்பட இருக்கின்றது. விசேடமாக இந்த மின்சார பாவனையாளர்கள் இன்னும் அவர்கள் சுமைகளை தூக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். வறுமை கோட்டுக்குள் இருக்கின்ற மக்கள் மிகவும் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்கின்றது. மேலும் 2021-2022 காலங்களிலே மக்கள் இந்த மின்சாரம் மற்றும் எரிபொருளினாலே பாதிக்கப்பட்டு இந்த நாட்டிலே பொருளாதார குழப்பங்கள் ஏற்பட்டது. இந்த பொருளாதார குழப்பத்தினாலே நாடு மிகவும் பின்தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று அதே போல ஒரு சூழ்நிலை எதிர்காலத்திலும் ஏற்படக்கூடாது. அதன் அடிப்படையாக கொண்டு இங்கே பேசியவர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதாவது நிலக்கரி சம்பந்தமான விடயங்களை, தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட விடயங்கள், இந்த விடயங்கள் எல்லாம் அதனாலே ஏற்படுகின்ற நட்டம். நான் நினைக்கின்றேன் கடந்த ஜூன் மாதம் இந்த மின்சார சபைக்கு ஏற்பட்ட நட்டம் 15.5 பில்லியன் ரூபாய்கள் நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த நட்டம் அனைத்தும் யாரிலே சுமத்தப்பட போகின்றது என்றால் இது ஏழை மக்களின் மத்தியிலே, நுகர்வோரின் மத்தியிலே தான் இந்த நட்டங்கள் சுமத்தப்பட இருக்கின்றது. இதால் பாதிக்கப்பட போது யார் என்றால் இதிலே கஷ்டப்படுகின்ற ஏழை மக்கள் தான், பாவனையாளர்கள் தான் பாதிக்கப்பட போகின்றார்கள். அந்த வகையிலே இந்த குறைவான நிலக்கரிகளை இறக்குமதி செய்வதனாலோ அல்லது ஏனைய விடயங்களை செய்வதனாலோ அதனாலே பாதிக்கப்படுவது எமது மக்களே தான். அதன் அடிப்படையிலே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு சரியான விதத்திலே சரியான விதத்திலே ஒரு பொறிமுறை அமைத்து இதனை இறக்குமதி செய்து அதனை சரியான வழியிலே வழிநடத்த வேண்டும் என்று இந்த உயரிய சபையினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, 23,000 தொழிலாளர்கள் மின்சார சபையிலே வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் ஒரு பாதகமான பாதிப்புக்கு உள்ளாகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஏனென்றால் இதை மின்சார சபையை தனியார் மயப்படுத்தப்பட்ட பின்பு 4 டிபார்ட்மெண்ட்களாக பிரிக்கப்படுகின்ற பொழுது அதிலே அங்கே வேலை செய்கின்ற ஊழியர்கள் தாங்கள் எந்த நிலைமையிலே தங்களுக்கான அந்த வேலையை செய்ய போகின்றோம், என்ன செய்ய போகின்றோம் என்று அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்குள்ளே அந்த ஊழியர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே மின்சார சபையிலே வேலை செய்கின்ற ஊழியர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டும் அதேபோல் எங்களது மாவட்டத்திலே, விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே, அதேபோல் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற தேவையற்ற மின்சார தூண்கள் வீதிகளிலே இருக்கின்றது. அந்த வீதிகளிலே ஓரத்திலே அல்லது வீதியிலே உட்புறத்திலே இருக்கின்ற அந்த மின்சார தூண்களினாலே பல உயிரிழப்புகள் அல்லது விபத்துக்கள் ஏற்படுவதனாலே பல மரணங்களை சம்பவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே இந்த மின்சார சபையானது இந்த வீதிகளிலே இருக்கின்ற
வீதிகளில் மிகவும் அண்மையிலே இருக்கின்ற அல்லது வீதியின் எல்லைக்குள்ளே இருக்கின்ற அந்த மின்சார தூண்களை அகற்ற வேண்டும். விசேடமாக ஆலையடிவோம்பு பிரதேசம், கல்முனை, திருக்கோவில் போன்ற பிரதேசங்களில், அதேபோல் மட்டக்களப்பிலே இருக்கின்ற பிரதேசங்களிலே இந்த மின் தூண்கள் நடுவிலே இருக்கின்றது. இதனை அகற்ற அது மட்டுமல்ல, விசேடமாக அடுத்ததாக மின் இணைப்புகள் என்பது காலதாமதமாகிக் கொண்டு கொடுக்கப்படுகின்றது. மின் இணைப்புகளை மிக துரிதப்படுத்தி கொடுப்பதற்கான நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மின் இணைப்புகளுக்கு அப்ளை பண்ணி அவர்கள் அந்த கஸ்டமர் அப்ளை பண்ணி பல மாதங்களாக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுவதனால் அதனையும் அவர்கள் துரிதப்படுத்தி செயற்படுத்த வேண்டும் என்று இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்வதோடு, அடுத்ததாக விசேடமாக இன்று மழை காலம் காரணமாக அம்பாறை மாவட்டத்திலே அதேபோல் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற விவசாயிகள் மிகவும் பாரதூரமான ஒரு பொருளாதார சிக்கலை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் விளைந்த நெல்லை கூட அவர்கள் விற்பனை செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு 10,000 ரூபாய்க்கு 3 மூடை நெல்லை விற்பனை செய்கின்றார்கள். மிக நட்டத்திலே விற்பனை செய்கின்றார்கள். ஏனென்றால் இந்த நெல் மழையிலே நனைந்து ஈரமாகி பயன்படுத்த முடியாத நிலையிலே காணப்படுவதனால் இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். ஆகவே இதன் அடிப்படையில் ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு ஒரு பேர்னரை, அதாவது நெல் உலர்த்துகின்ற மெஷினை நீங்கள் அந்தந்த பிரதேசங்களிலே போடுகின்ற பொழுது அவர்கள் அந்த நெல் ஈரமானாலும் அதனை உலர்த்தி அவர்கள் உரிய விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஆனால் இன்று அவர்கள் இந்த திக்வா புயல் ஏனைய விடயங்களினாலே பாதிக்கப்பட்டு நலிவிழந்து போயிருக்கின்றார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை, பொறுப்பு இருக்கின்றது. இன்று இருக்கின்ற விவசாயிகள் தாங்கள் நஞ்சு அருந்தி இறக்கின்ற நிலையிலே அவர்கள் மிகவும் ஒரு பயங்கரமான அபாயகரமான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் தங்களது முழு சொத்துக்களையும் விற்றுத்தான் அந்த விவசாயத்தை செய்திருக்கின்றார்கள். ஆனால் பாதகமான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அரசு அவர்களுக்கான அந்த நெல்லை உரிய விலையிலே எடுப்பதற்கான அந்த பேர்னர்களை அமைத்து அந்த உலர்த்துகின்ற மெஷினை ஒரு இனாமாக, ஒரு மானியத்தின் அடிப்படையில் மின்சார சபை அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடித்துக் கொண்டேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.